கல்வியில் சிறந்த சான்றோர்களும் எங்கள் பள்ளியின் நிறுவனர், தாளாளர், இயக்குனர்கள், முதல்வர், துணை முதல்வர், மாண்புமிகு தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர், வேப்பூர் வடக்கொன்றிய செயலாளர், எமது பள்ளியில் பயின்று தற்போது பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்து வரும் எம் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள், எங்கள் பள்ளியின் பால் மிகுந்த அக்கறை கொண்டுள்ள பல்வேறு பள்ளிகளின் தாளாளர்கள், எங்கள் ஒவ்வொரு வெற்றியிலும் உடனிருந்து ஆதரிக்கின்ற எம் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், எங்களுக்கு கல்வி அறிவை மட்டுமல்லாமல் கண்ணியத்தினையும் கற்றுத் தருகின்ற எனது அருமை ஆசிரியர்கள் மற்றும் என்னுடன் கல்வி பயிலும் சகோதர சகோதரிகள் நிறைந்துள்ள இந்த இனிய மாலை பொழுதில் நடைபெறும் எங்களது சுவாமி விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 26வது ஆண்டு விழாவில் 2023-2024 கல்வி ஆண்டிற்கான ஆண்டறிக்கையை சமர்ப்பிப்பதில் பெருமையும் பெரும் மகிழ்ச்சியும் அடைவது வருங்கால மாவட்ட ஆட்சியர், தற்போது 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவி ரா ஆர்த்தி. வருங்கால மருத்துவர், தற்போது 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவி ரா ரசிகா. மற்றும் வருங்கால மருத்துவர், தற்போது 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவி சே தீபா. அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாரதியின் வாக்கினர்க்கிணங்க நகர்ப்புற மாணவர்களுக்கு இணையாக கிராமப்புற மாணவர்களும் தரமான ஆங்கில வழி கல்வியை பெற வேண்டும் என்ற உயரிய சிந்தனையில் உலக மக்களுக்கெல்லாம் இந்தியாவின் பெருமையை உரத்து சொன்ன வீரத்துறவி சுவாமி விவேகானந்தரின் திருப்பெயரால் துவங்கப்பட்ட அறக்கட்டளையின் சார்பில் 1998ஆம் ஆண்டு மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியாக சுமார் 36 மாணவ மாணவிகள் மற்றும் 3 ஆசிரியர்களுடன் எமது பள்ளி துவங்கப்பட்டது. ஒளிர்ந்தால்தான் வைரம் அழகு, நகர்ந்தால்தான் நதி அழகு, வளர்ந்தால்தான் செடி அழகு. ஆம், இது எங்கள் பள்ளிக்கும் பொருந்தும் அல்லவா? பெற்றோர்களின் பேராதரவோடும் ஆசிரியர்களின் கடின உழைப்பாலும் மாணவர்களின் தொடர் சாதனைகளாலும் எம் பள்ளி 2003ஆம் ஆண்டு அனைத்து வசதிகளுடன் கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளியாகவும் பின்னர் 2018ஆம் ஆண்டு மேல்நிலை பள்ளியாகவும் தரம் உயர்வு பெற்று தற்போது சுமார் 1733 மாணவ மாணவிகளுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தன்னலம் பாராமல் பொதுநலம் கருதி செய்யும் கடமைகள் அனைத்தும் ஒரு நாள் கடவுளால் ஆசிர்வதிக்கப்படும். ஆம், இவ்வரிகள் மெய்ப்படும் வண்ணம் எமது பள்ளியின் முதல்வர் மற்றும் தாளாளர் அவர்களின் கல்வி சேவையினை பாராட்டி தமிழக அரசின் உயரிய விருதான நல்லாசிரியர் விருது 2019ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. பெரம்பலூர் மாவட்ட மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் நல்லாசிரியர் விருதினை பெற்ற முதல்வர் எம் பள்ளி முதல்வர் என்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். உலகில் நிகழ்த்தப்படும் அனைத்து சாதனைகளுக்கு பின்னும் சாதனையாளரிடம் யாரோ ஒருவர் உன் முயற்சியை நான் அங்கீகரிப்பேன், அதை உலகிற்கு அறிமுகம் செய்து வைப்பேன் என்ற தன்னம்பிக்கை வார்த்தை கூறி உத்வேகம் அளித்திருப்பர். ஆம், 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் மாநில மற்றும் மாவட்ட அளவில் முதலிடம் பெறும் மாணவர்களின் பெயரை பள்ளியின் ஒரு வளாகத்திற்கு சூட்டி மகிழ்வேன் என்று ஊக்கமளித்த எங்களது தாளாளர் அவர்களின் வார்த்தையை மனதில் நிறுத்தி அதை நிறைவேற்றி காட்டினார் எம் பள்ளி மாணவி செல்வி ஆர் நிஷாந்தி. கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் பெரம்பலூர் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சாதனை படைத்தார். அவரது சாதனையை அங்கீகரிக்கும் வண்ணம் அம்மாணவியின் பெயரினை பள்ளியின் ஒரு வளாகத்திற்கு சூட்டி சென்ற ஆண்டு நடைபெற்ற ஆண்டு விழாவில் அம்மாணவி, அவரது பெற்றோர் மற்றும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் முன்னிலையில் திறந்து வைத்தார். அரசு பொதுத் தேர்வில் தொடர்ந்து மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று வருவது எங்களது சாதனைகளில் ஒன்றாகும். சென்ற ஆண்டு நடைபெற்ற 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் எம் பள்ளி மாணவர் செல்வன் ஏ முகமது அலி 500க்கு 492 மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் 4ஆம் இடம் பிடித்து அவரது பெற்றோருக்கும் எங்களது பள்ளிக்கும் பெருமை சேர்த்துள்ளார். சென்ற வெள்ளி விழா ஆண்டில் நடைபெற்ற ஆண்டு விழா நிகழ்ச்சியில் எங்களது பள்ளியில் தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய 5 ஆசிரியர்களுக்கு ஹீரோ ஸ்கூட்டியும் 10 ஆசிரியர் அல்லாத ஊழியர்களுக்கு 42 இன்ச் கலர் டிவியும் கொடுத்து எங்களது தாளாளர் அவர்களால் கௌரவிக்கப்பட்டார்கள். எமது பள்ளியில் யூகேஜி வகுப்பு மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் திருச்சி தயாநிதி மெமோரியல் பள்ளியின் தாளாளர் மற்றும் முதல்வர் அவர்கள் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு பட்டமளித்து சிறப்புரை ஆற்றினார்.
ஒவ்வொரு வருடமும் அரசு பொதுத் தேர்வு எழுத செல்லும் முன் மாணவர்கள் தங்களது பெற்றோர்களின் ஆசியினை பெறும் வகையில் நடமாடும் தெய்வங்கள் நல்லாசி வழங்கும் விழா எம் பள்ளியில் ஏற்பாடு செய்யப்படும். இந்நிகழ்ச்சியின் போது பெற்றோர்கள் தங்களுக்கு பாத பூஜை செய்யும் குழந்தைகளை ஆனந்த கண்ணீரோடு ஆசிர்வாதம் செய்யும் நிகழ்ச்சி பார்ப்போரின் மனதை நெகிழ செய்யும் நிகழ்வாக இருக்கும் என்றால் அது மிகையாகாது. வெல்வது மட்டும் வீரம் அல்ல, நிகரில்லானை எதிர்த்து நிற்பதும் வீரம்தான். வெற்றி கோப்பையை பெற வேகமாக இருப்பதை விட விடாமுயற்சியும் இருக்க வேண்டும். ஆம், எங்களது மாணவர்களின் தொடர் முயற்சியாலும் ஆசிரியர்களின் சிறந்த பயிற்சியாலும் விளையாட்டில் எமது பள்ளி மாணவர்கள் செய்த சாதனை தொகுப்பு ஒவ்வொன்றாக இதோ உங்கள் முன்னே. 14 வயதுக்குட்பட்ட குறுவட்ட அளவில் நடைபெற்ற கூடைப்பந்து போட்டியில் எமது பள்ளியின் 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் கலந்து கொண்டு முதலிடம் பெற்று மாவட்ட அளவிலான போட்டிக்கு தேர்வு பெற்றனர். 17 வயதுக்கு உட்பட்ட குறுவட்ட அளவில் நடைபெற்ற கூடைப்பந்து போட்டியில் எமது பள்ளியின் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் கலந்து கொண்டு முதலிடம் பெற்று மாவட்ட அளவிலான போட்டிக்கு தேர்வு பெற்றனர். 17 வயதுக்குட்பட்ட குறுவட்ட அளவில் நடைபெற்ற கூடைப்பந்து போட்டியில் எமது பள்ளியின் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் கலந்து கொண்டு முதலிடம் பெற்று மாவட்ட அளவிலான போட்டிக்கு தேர்வு பெற்றனர். 14 வயதுக்குட்பட்ட குறுவட்ட அளவில் நடைபெற்ற கோகோ போட்டியில் எமது பள்ளியின் 7 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவிகள் கலந்து கொண்டு முதலிடம் பெற்று மாவட்ட அளவிலான போட்டிக்கு தேர்வு பெற்றனர். 17 வயதுக்கு உட்பட்ட குறுவட்ட அளவில் நடைபெற்ற கொக்கோ போட்டியில் எமது பள்ளியின் 11ஆம் வகுப்பு மாணவிகள் கலந்து கொண்டு முதலிடம் பெற்று மாவட்ட அளவிலான போட்டிக்கு தேர்வு பெற்றனர். 17 வயதுக்குட்பட்ட குறுவட்டம் மற்றும் மாவட்ட அளவில் நடைபெற்ற பூப்பந்து போட்டியில் எமது பள்ளியின் 9ஆம் வகுப்பு மாணவிகள் கலந்து கொண்டு முதலிடம் பெற்று மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வு பெற்றனர். 19 வயதுக்குட்பட்ட குறுவட்டம் மற்றும் மாவட்ட அளவில் நடைபெற்ற பூப்பந்து போட்டியில் எமது பள்ளியின் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவிகள் கலந்து கொண்டு முதலிடம் பெற்று மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வு பெற்றனர். 14 வயதுக்குட்பட்ட குறுவட்ட அளவில் நடைபெற்ற இறகுப்பந்து ஒற்றையர் பிரிவில் எமது பள்ளியின் 8ஆம் வகுப்பு மாணவர் DM சாருகேசன் கலந்து கொண்டு முதலிடம் பெற்று மாவட்ட அளவிலான போட்டிக்கு தேர்வு பெற்றனர். 17 வயதுக்குட்பட்ட குறுவட்ட அளவில் நடைபெற்ற இறகுப்பந்து ஒற்றையர் பிரிவில் எம் பள்ளியின் 12ஆம் வகுப்பு மாணவர் S கனிஷ்குமார் கலந்து கொண்டு முதலிடம் பெற்று மாவட்ட அளவிலான போட்டிக்கு தேர்வு பெற்றார். 17 வயதுக்குட்பட்ட குறுவட்ட அளவில் நடைபெற்ற இறகுப்பந்து இரட்டையர் பிரிவில் எமது பள்ளியின் 12ஆம் வகுப்பு மாணவர் S கனிஷ்குமார் மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர் P பாலகுரு ஆகியோர் கலந்து கொண்டு முதலிடம் பெற்று மாவட்ட அளவிலான போட்டிக்கு தேர்வு பெற்றனர். 14 வயதுக்கு உட்பட்ட குறுவட்ட அளவில் நடைபெற்ற குண்டு எறிதல் போட்டியில் எமது பள்ளியின் 9ஆம் வகுப்பு மாணவர் N ஆகாஷ் கலந்து கொண்டு முதலிடம் பெற்று மாவட்ட அளவிலான போட்டிக்கு தேர்வு பெற்றார். 17 வயதுக்குட்பட்ட குறுவட்ட அளவில் நடைபெற்ற குண்டு எறிதல் போட்டியில் எமது பள்ளியின் 11ஆம் வகுப்பு மாணவர் A முகமது அலி கலந்து கொண்டு முதலிடம் பெற்று மாவட்ட அளவிலான போட்டிக்கு தேர்வு பெற்றார். 14 வயதுக்குட்பட்ட குறுவட்ட அளவில் நடைபெற்ற 600 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் எமது பள்ளியின் 8ஆம் வகுப்பு மாணவி M கீர்த்தனா கலந்து கொண்டு முதலிடம் பெற்று மாவட்ட அளவிலான போட்டிக்கு தேர்வு பெற்றார். 19 வயதுக்குட்பட்ட குறுவட்ட அளவிலான போட்டியிலும் மற்றும் மாவட்ட அளவில் நடைபெற்ற குண்டு எறிதல் ஈட்டி எறிதல் ஆகிய 2 போட்டிகளிலும் எமது பள்ளியின் 12ஆம் வகுப்பு மாணவி S சந்தியா கலந்து கொண்டு முதலிடம் பெற்று மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வு பெற்றார். நாம் எதிலும் தோற்பதே இல்லை. ஒன்று வெற்றி கொள்கிறோம், இல்லை கற்றுக்கொள்கிறோம். 9/11/2023 அன்று செயின்ட் ஆண்ட்ரூஸ் பள்ளியில் நடைபெற்ற வினாடி வினா நிகழ்ச்சியில் எமது பள்ளியின் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் முகிலன், தர்ஷினி, ரசிகா மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவி ஆர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு 3ஆம் இடத்தை பிடித்ததோடு ரூபாய் 5000 பண பரிசினையும் பெற்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். விடாமுயற்சி இருந்தால் விண்ணையும் தொட்டு விடலாம். மாறி வரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாணவர்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் அவர்களை உற்சாகப்படுத்தும் வண்ணம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வகுப்பில் இருந்தும் சிறப்பாக ஆங்கிலம் பேசும் பிரிவுகளை தேர்வு செய்து அந்த பிரிவுகளுக்கு சுழல் கேடயம் வழங்கி வருவது எங்களது பள்ளியின் சிறப்புகளுள் ஒன்றாகும்.
தேர்தலில் வாக்களிக்கும் முறைகளை மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், வாக்களிக்கும் அவசியத்தினை பெற்றோர்களுக்கு தெரிவித்திட வேண்டும் என்ற ஆசையில் எமது பள்ளியில் மாணவ மன்ற தேர்தல் 1/7/2023 அன்று நடைபெற்றது. கைகளை கரைப்படுத்திக் கொள்ளாமல் கை விரல்களில் மட்டும் கரைப்படுத்திக் கொண்டு வாக்களித்த மாணவர்கள் எமது பள்ளியின் மாணவ தலைவராக செல்வி கனிமொழி அவர்களையும் துணைத் தலைவராக செல்வி தர்ஷினி அவர்களையும் தேர்வு செய்தனர். 1/7/2023 அன்று திருச்சி ஜோசப் கண் மருத்துவமனையுடன் இணைந்து நமது பள்ளியில் ஐ கேம்ப் நடத்தப்பட்டது. இந்த கேம்பில் பல முதியவர்களும் பெரியவர்களும் கலந்து கொண்டு தங்களது பார்வையிலும் வாழ்க்கையிலும் புதிய வெளிச்சம் பெறப்போகும் சந்தோஷத்தோடு சென்றது எங்களது கண்களுக்கு நிறைவை தந்த நிகழ்ச்சியாக அமைந்தது. புதிதாக தேர்வு செய்யப்பட்ட மாணவ தலைவர்களுக்கு 15/7/2023 அன்று பதவியேற்பு விழா நடத்தப்பட்டது. இவ்விழாவில் லாடபுரம் MRV மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் திரு நாகமணி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்து சிறப்புரை ஆற்றினார். திறமைகளை வெளிப்படுத்த வயது ஒரு தடையில்லை என்ற வழக்கு சொல்லை நிரூபிக்கும் வண்ணம் கிட்ஸ் ஃபெஸ்ட் என்ற விழா 26/8/2023 அன்று எம் பள்ளியில் நடைபெற்றது. இவ்விழாவில் LKG மற்றும் UKG பயிலும் அனைத்து மழலையர்களும் கலந்து கொண்டு தங்களது நடனத்தினாலும் பாடல்களாலும் ஒப்புவிக்கும் திறமையாலும் பார்வையாளர்களையும் பெற்றோர்களையும் பரவசப்படுத்தினார்கள். மொழி, இனம், மதம் மற்றும் மாநிலம் கடந்தும் பண்டிகைகளை கொண்டாடுவது எங்களது பள்ளிகளில் சிறந்த மரபுகளில் ஒன்று. அஸ்தம் நட்சத்திரத்தில் தொடங்கி திருவோணம் நட்சத்திரம் வரை கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகை நமது பள்ளியில் 29/8/2023 அன்று அழகிய பூக்கோலத்துடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கார்முகில் வண்ணனின் பிறந்த நாளான கிருஷ்ண ஜெயந்தி விழா எம் பள்ளியின் நூற்றுக்கணக்கான கிருஷ்ணர்களுடனும் ராதைகளுடனும் 5/9/2023 அன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நமது எண்ணங்களை அழகுபடுத்தும் வண்ணங்களையும் அதன் சிறப்புகளையும் தெரிந்து கொள்ளும் வண்ணம் 4/11/2023 அன்று எம் பள்ளியில் கலர்ஸ் டே கொண்டாடப்பட்டது. இருள் அகன்று ஒளி பிறக்கும் தீப திருநாளாம் தீபாவளி பண்டிகை பள்ளி வளாகமே வான வேடிக்கையால் அதிர்ந்து மலர்ந்திட 9/11/2023 அன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பகைவரையும் மன்னிக்கும் பண்பு கொண்டு வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளான கிறிஸ்துமஸ் பண்டிகை எமது பள்ளியில் 22/12/2023 அன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அகரம் சொல்லித்தந்த சிகரங்கள் அறியாமை இருளகற்றும் அறிவு சூரியன்களை பாடங்கள் மட்டுமல்ல எங்களுக்கு நல்லொழுக்கத்தினையும் நற்பண்புகளையும் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களை போற்றும் வண்ணம் எம் பள்ளியில் ஆசிரியர் தின விழா 5/9/2023 அன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. எம் பள்ளியின் விளையாட்டு தின விழா 21/10/2023 அன்று கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் பெரம்பலூர் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் உயர்திரு டாக்டர் MSM வல்லவன் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். இவ்விழாவில் மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதை, கூட்டு உடற்பயிற்சி, பிரமிட், லெசிம், கலை நிகழ்ச்சிகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் எம் பள்ளி மாணவர்களால் செய்து காட்டப்பட்டு பெற்றோர்களின் பாராட்டினை பெற்றது. மூத்தோர் சொல் கேள் என்னும் முதுமொழியின் முக்கியத்துவத்தை எம் பள்ளி குழந்தைகள் உணர்ந்து மகிழும் வண்ணம் 30/11/2023 அன்று எம் பள்ளியில் தாத்தா பாட்டிகள் தினம் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. பணிச்சுமைகளின் நடுவே ஒரு பரவச பயணம். ஆசிரியர்கள் அனைவரும் எம் பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் 28/12/2023 அன்று சேலம் பரவச உலகம் தீம் பார்க்கிற்கு இன்ப சுற்றுலாவாக அழைத்து செல்லப்பட்டனர். ஆசிரியர்கள் மட்டுமல்ல எம் பள்ளியின் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களும் இச்சுற்றுலாவில் பங்கேற்றனர். இயற்கைக்கும் உழவுக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் நன்னாளாம் பொங்கல் திருநாள் 13/1/2024 அன்று கொண்டாடப்பட்டது. ஆசிரியர்களின் விளையாட்டு போட்டிகளுடன் துவங்கி மாணவர்களின் கலை நிகழ்ச்சியுடன் களை கட்டியது. முடிவில் பொங்கல் படையலிட்டு பொங்கலோ பொங்கல் என 1733 மாணவர்களும் குலவை சத்தமிட அடடா, அந்த பரவச அனுபவத்தை வெளிப்படுத்த வார்த்தைகளே இல்லை. எமது பள்ளியில் மாணவர்கள் ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவதற்கு ஏதுவாக சுமார் 38 கம்ப்யூட்டர் கொண்ட மொழி ஆய்வகம் லாங்குவேஜ் லேப் எமது பள்ளி தாளாளரால் சென்ற ஆண்டு துவக்கி வைக்கப்பட்டது. இந்த ஆய்வகத்தில் மாணவர்கள் ஹெட்ஃபோன் மூலம் ஆங்கில வார்த்தைகளை கவனித்து உள்வாங்கி அந்த வார்த்தைகளை மைக் மூலம் திரும்ப கூறி அந்த வார்த்தைகளின் உச்சரிப்புகளை சரியான முறையில் கற்றுக்கொள்ளவும் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அவற்றை திருத்தி கொண்டு சிறப்பாக ஆங்கிலத்தில் பேசிட இந்த ஆய்வகம் பெரிதும் உறுதுணை புரிகிறது என்பது எம் பள்ளி மாணவர்களின் கருத்தாகும். கற்றல் திறனை மேம்படுத்தும் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறைகள்.
அதிநவீன வசதி கொண்ட கம்ப்யூட்டர் லேப், இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் ஆய்வகங்கள், கணிதத்தை கை விரல்களால் கன நேரத்தில் போட செய்யும் அபாக்கஸ் வகுப்புகள், சிறுவர்களுக்கான பிளேயிங் பார்க், அனைத்து வசதிகளுடன் கூடிய ஆண் பெண் இருபாலருக்குமான தனித்தனி விடுதிகள், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், குழந்தைகளின் பாதுகாப்பினை கருதி பள்ளி வளாகம் முழுவதும் கண்காணிப்பு கேமரா போன்ற பல்வேறு சிறப்பம்சங்களுடன் கூடிய எங்களது பள்ளி வளாகத்தில் நாங்கள் வலம் வருகிறோம் என்பது எங்களது வாழ்நாள் பெருமைகளுள் ஒன்றாகும். சுமார் 36 மாணவ மாணவிகள் மற்றும் 3 ஆசிரியருடன் துவங்கப்பட்ட எம் பள்ளி இன்று சுமார் 1733 மாணவ மாணவிகள், 75 ஆசிரியர்கள், 50 ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள் மற்றும் 13 பள்ளி பேருந்துகளுடன் மிகச்சிறப்பாக கல்வி பணியை செய்து வரும் இந்த இனிய நாளில் இக்கல்வி பணியில் எங்களுக்கு பக்கபலமாக உறுதுணை புரிந்து வரும் எங்களது பெருமதிப்பிற்குரிய இப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எங்களது நன்றியினை காணிக்கையாக்குகின்றோம். குறிப்பாக இக்கல்வி பணியில் எங்களுக்கு பக்கபலமாக அல்லும் பகலும் அயராது உழைக்கின்ற மாணவர்களின் முன்னேற்றத்தினையே தங்களது குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வரும் எம் பள்ளி ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்களுக்கும் எங்களது நன்றியினை காணிக்கையாக்குகின்றோம். அனைத்திற்கும் மேலாக எங்களது ஒவ்வொரு செயலிலும் வெற்றியிலும் உடனிருந்து அருள்பாலிக்கின்ற எல்லாம் வல்ல இறைவனுக்கு எங்களது நன்றியினை காணிக்கையாக்குகின்றோம். எஜுகேஷன் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட் என்ற சுவாமி விவேகானந்தரின் வைர வரிகளை மனதில் கொண்டு எம் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்களை நல்ல கல்வியாளர்களாக மட்டுமல்லாது நல்ல மனிதர்களாகவும் பண்பாளர்களாகவும் சமுதாய முன்னேற்றத்திற்கு உறுதுணை புரியும் நல்ல குடிமக்களாகவும் உருவாக்கும் முயற்சியில் எங்களது பயணத்தை தொடர்வோம் என உறுதி கூறிக்கொண்டு எம் பள்ளியின் ஆண்டறிக்கையை நிறைவு செய்கின்றோம். செய்வதை சொல்வோம், சொல்வதை செய்வோம். நன்றி, வணக்கம்.